நாம் ரட்சிக்கப்பட்டுட்டோம், நான் ஆண்டவருடைய பிள்ளை ஆயிட்டேன், அதனால் எனக்கு இந்த சாபலம் கிடையாது என்பதாக நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். நாம் ரட்சிக்கப்படும் போது பாவம் மன்னிக்கப்பட்டு விட்டது, பாவத்திலிருந்து விடுதலை, அவ்வளவுதான். நம்முடைய ஆத்மாவில் ரட்சிப்பு இருக்கும், சந்தோஷம் இருக்கும். ஆனால் ரட்சிக்கப்பட்ட குடும்பத்தில் கூட வியாதி வருகிறது, கடன் பிரச்சனை வருது, வறுமை காணப்படுது, வேதனை உண்டாகிறது, தொடர்ச்சியான பாதிப்புகள் வருது. அதுக்கு காரணம் என்ன? அதுக்கு பின்னால் ஒரு சாபத்தினுடைய கிரியை இருக்கிறது. ஆத்மாவில் ரட்சிக்கப்பட்டு அந்த சந்தோஷம் நமக்கு இருக்கிறது, ஆனால் சரீரம் பாதிக்கப்பட்டு இருக்கிறது. அந்த மாதிரி முன்னோருடைய பாவம் சாபமாய் வந்திருக்கலாம். அந்த சாபத்தினுடைய பாதிப்பு நீங்கள் பரலோகத்துக்கு போவதை தடுக்க முடியாது. ஆனால் இந்த உலகத்தில் இருக்கும் வரைக்கும் பாடு, நிந்தை, அவமானம், நெருக்கம், ஒரு ஆசீர்வாதம் இல்லாத நிலைமையில் இருப்பீங்க. ஆண்டவர் என்ன விரும்புகிறார்? நீ இந்த உலகத்திலேயும் ஆசீர்வாதமாக இருக்கணும், இந்த சாபத்தில் இந்த விடுதலை பெற்று நீ உயர்ந்த நிலைமையில் இருக்கணும். அதுதான் ஆண்டவருடைய விருப்பம். உபாகமம் 23ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் தன்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட, தன்னால் விடுதலை செய்யப்பட்ட இஸ்ரவேல் மக்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உங்கள் மீது அன்பு கூர்ந்து உங்கள் சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறேன். ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், இன்றைக்கு உங்கள் சாபம் ஆசீர்வாதமாய் மாறப்போகிறாரு. ஆண்டவர் சாபத்தினுடைய வல்லமையை முறித்து, சாப கட்டுகளை அறுத்து ஆசீர்வாதத்தை உங்களுடைய வாழ்க்கையில உண்டாக்க போகிறார்.